Hello, Vanakamga. Welcome to Raz Videos YouTube channel. So here you can find all A to Z useful videos. எல்லா உபயோகமான வீடியோஸும் என் சேனல்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பேசிக் இங்கிலீஷ் கிராமரை பற்றியும் வீடியோ போடலான்ட்டு போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு கற்பிக்க விரும்பும் பெற்றோர்களும் பார்க்கலாம். வெகு நாட்களாக உபயோகிக்காமல் மறந்து போனவர்களும் பார்க்கலாம். ஸோ மெயினாக பெற்றோர்கள் கூட பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, ஸோ முதல்ல பெற்றோர்கள் வந்து 8வது 10வது 12வது அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. அப்புறம் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கிராமரில் டச் இருக்காது, படித்ததும் மேபி மறந்து போயிருக்கோம். ஸோ இப்போது அவங்கவுங்க குழந்தைங்களை கண்டிப்பாக இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் வந்து படிக்க வைக்க விரும்புகிறாங்க. சிபிஎஸ்சி அதுவும் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க. ஸோ ஸோ அப்போ பெற்றோர்களுக்கும் வந்து ஓரளவுக்கு இந்த பேசிக் கிராமர் தெரிஞ்சது அப்படின்னா டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்களால படித்து புரிஞ்சிக்க முடியுதா, இல்லை வெறும் மனப்பாடம் தான் பண்ணி எழுதுறாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் பெற்றோர்கள் தெரிஞ்சதுன்னா அவங்க கூட உக்காந்து அவங்க சரியாக தான் பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்கும் சொல்லியும் தரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பெற்றோர்களும் பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பெற்றோர்களும் பார்க்கலாம். ஸோ ஹூ லாஸ்ட் டச்சிங் வித் கிராமர், ஹூ வாண்ட்ஸ் டு ரெஃப்ரெஷ் பேசிக் கிராமர், அவங்க எல்லாருமே இந்த வீடியோஸை பார்க்கலாம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்னா இதெல்லாம் தான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஆர்டிகல்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இந்த கற்றுக்கிட்ட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட அப்ளிகேஷன் ஆர் யூசேஜ், describing somebody's qualification, profession positively or negatively, describing someone with a noun, describing climate, tenses, modals, gerund and infinitives, making negative questions, negative sentences and contraction, question tags, comparison of adjectives or degrees of comparison, direct and reported speech, active and passive voice, modal passive, passive infinitive, simple compound complex sentences, agreement of verb with the subject, punctuation. ஸோ இதெல்லாம் தாங்க டாபிக்ஸ் ஆஃப் பேசிக் இங்கிலீஷ் கிராமர். ஸோ இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு வரேன். ஸோ என்னோட வீடியோஸில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வெறும் வார்த்தை ஒரு சென்டென்ஸாக மட்டும் நம்ம கற்றுக்கும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவ்வளோ சீக்கிரமும் மனசில் பதியாது. ஸோ ஒரு பிக்சரோட சேர்த்து அதை கற்றுக்கும் போது ஈஸியாக மனசில் பதியும். ஸோ வித் பிக்சர் மோர் சான்சஸ் டு ரிமெம்பர், ஃபாஸ்டர் டு கெட் ரிஜிஸ்டர்ட் இன் மைண்ட் தென் சிம்பிள் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். ஸோ குழந்தைங்க பிக்சரை ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிப்பாங்க, சாதாரண வேர்டு இதில் மட்டும் இல்லாமல். ஸோ அப்புறமேட்டு கண்டென்ட்ல நிறையா எது இம்பார்ட்டண்ட்டு, டிப்ஸு, ரிமெம்பர், நோட்ஸு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கு இன்னைக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது ஒரு சென்டென்ஸ்ல, ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி சொல்றோம். ஸோ நம்ம பேசுறது எல்லாமே ஒரு வாக்கியமாக தான் பேசுவோம். ஸோ எனிதிங் வி ஸ்பீக் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸ். இந்த சென்டென்ஸ் எதால் ஆனதுன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்டுக்கு இன்னொரு பேர் வந்து வெக்காபுலரி. எக்ஸாம்பிள் ராமன், அடோப், பால். பால்னா ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுக்கு இன்னொரு பேர் பால். ஸோ இந்த வேர்டு இருக்குல்ல, அந்த ஈச் வேர்டு இந்த சென்டென்ஸ் ஹாஸ் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி பேர் இருக்கு. அந்த பேருக்கான இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எக்ஸாம்பிள், இங்க ஒரு சென்டென்ஸ் இங்க கொடுத்துருக்கேன், த கேட் சேட் ஆன் தி மேட். ஸோ இதுல நிறைய வேர்ட்ஸால சேர்ந்தது தான் இந்த சென்டென்ஸ். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த தி வந்து ஆர்டிக்கல், கேட் வந்து நவுன், சேட் வந்து வெர்ப், ஆன் வந்து ப்ரிபோசிஷன், தி வந்து ஆர்டிக்கல், மேட் வந்து நவுன். ஸோ இந்த வார்த்தைகளோட பேரு தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஸ்பெசிபிக் பேர் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் சேர்ந்து தான் ஒரு வாக்கியம் ஆகும்.
இந்த ஸோ இனிஷியலா கொஞ்சம் பேசிக்கா இருக்கிறவங்க வேர்டு வெக்காபுலரியை பில்ட் பண்ணி நிறைய வார்த்தைகள்ல இங்கிலீஷ்ல அவங்களுக்கு தமிழ்ல கத்துக்கிறதுக்கு நான் ஒரு கேம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன், பிளே அண்ட் லேர்ன் கேம். ஸோ அது வந்து என்னோட இன்னொரு வீடியோவில் இருக்கு, நான் அது உங்களுக்கு என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருப்பேன், நீங்க பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ டோட்டலா 8+1 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. என்னென்னா நவுன் இஸ் அ நேமிங் வேர்ட், பெயர் சொல். ப்ரோனவுன் சப்ஸ்டிடியூட் ஃபார் நவுன், பிரதிபெயர் சொல். அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைபிங் வேர்ட், வர்ணிக்கும் சொல். வேர்ப் ஆக்ஷன் வேர்ட் ஆர் டூயிங் வேர்ட், வினை சொற்கள். அட்வர்ப் ஸ்டைல் ஆர் மேனர் அட்வர்ப், பிளேஸ் அட்வர்ப், டைம் ஆஃப் ஆக்ஷன் அட்வர்ப். வினையுரி சொற்கள். இதுல 3 சப்டைப் இருக்கு, அது டீட்டெயிலாக லேட்டரா பார்ப்போம். ப்ரிபோசிஷன் ரிலேட்டிங் வேர்டு, தொடர்பு படுத்தும் சொல். கன்ஜக்ஷன் கனெக்டிங் வேர்டு, இணைப்பு சொற்கள் ஆர் இடைச்சொற்கள். இன்டர்ஜெக்ஷன் ஒண்டரிங் வேர்டு ஆர் வியப்பிடை சொற்கள். அது இல்லாம இந்த 8+1 ஆர்டிகலும் நம்ம சென்டென்ஸ்ல வருது, அதுவும் சம்டைம்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல சொல்லுவாங்க, இல்ல செப்பரேட் டாபிக்காகவும் சொல்லுவாங்க. ஸோ டோட்டலா 8+1 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட அட்வான்டேஜ் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம். ஸோ வி கேன் கம் க்ளோசர் டு த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிக்ஷனரி வேர்டு. வார்ம் அப் ப்ராக்டிஸ் ஃபார் பேசிக் கிராமர். ஸோ நம்ம டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு இமேஜ் இருக்கு. டிக்ஷனரியில நம்ம எதனா அர்த்தம் தெரியல அப்படின்னா அந்த வார்த்தையை டிக்ஷனரியில தேடி பார்த்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம பார்ப்போம். ஸோ அதுல இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்துலயும் இந்த மாதிரி என், ஏடிஜே, ஏடிவி, விபி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியறதுனால டிக்ஷனரியில என்னென்ன கொடுத்துக்கிறாங்க அதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏடிஜேனா அப்ஜெக்டிவ், என்ன நவுன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிக்ஷனரியில் இருக்கிறத நல்லா புரியும். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கிராமருக்கு நான் சொன்ன அந்த டாபிக்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்ல இனி வர டாபிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ நவுன் வந்து பெயர் சொல். நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு, டினோட்ஸ் எ நேம். ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். இதுல வந்து நிறைய சப் கேட்டகரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியா பார்ப்போம். ப்ராப்பர் நவுன், ஆல் ஹியூமன் நேம்ஸ், நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ், பிராண்ட் நேம்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் ஆர் ப்ராப்பர் நவுன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். ஸோ அந்த கீவேர்டு சொல்லியிருந்தாங்களா, அந்த இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் நவுன் should be started with uppercase letter even in middle of sentence. நம்ம சென்டென்ஸை ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுவோம். ஆனா இந்த ப்ராப்பர் நவுன் மட்டும் நம்ம சென்டென்ஸ் மிடில் யூஸ் பண்ணாலும் சரி, அப்பயும் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதும். இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதும். சம் அதர் லாங்குவேஜ்ல, ஜெர்மன்ல அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்தாலும் எல்லா வார்த்தையும் நடுவில் வந்தாலும் கேபிட்டல்ல தான் எழுதுவோம். ஆனால் இங்கிலீஷ்ல ப்ராப்பர் நவுன் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுவோம். வேற எந்த இதையும் சென்டென்ஸ்க்கு நடுவில் கேபிட்டல்ல எழுதணும், சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். அடுத்தது காமன் நவுன். காமன் நவுன் வேர்ட்ஸ் வித் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்மட் ஆர் காமன் நவுன். எந்தெந்த வார்த்தையை நம்ம சிங்குலரா ப்ளூரலா பிரிக்க முடியுமோ அது எல்லாமே காமன் நவுன். மெட்டீரியல் நவுன், ஆல் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் மெட்டீரியல் நவுன்ஸ். எல்லா மெட்டீரியலுமே மெட்டீரியல் நவுன். கலெக்டிவ் நவுன்ஸ், கலெக்டிவ் நவுன் டினோட்ஸ் குரூப்ஸ். எந்தெந்த குரூப்பை குறிக்குதோ அது எல்லாமே கலெக்டிவ் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன், இது வந்து இன்விசிபிள் நவுன். இது குணங்களை குறிக்கும் சொற்கள். எக்ஸாம்பிள் ஆங்கர் கோபம், லவ் அன்பு, ஹேட் வெறுப்பு, ஜெலசி பொறாமை, பிரேவரி தைரியம், கோவர்டைஸ் கோழைத்தனம், இன்டெலிஜென்ஸ் அறிவு, ஃபூலிஷ்னஸ் முட்டாள்தனம், என்டர்டைன்மெண்ட் கேளிக்கை. ஸோ இதெல்லாமே ஒரு குணங்களை குறிக்குது இல்லையா? அது இன்விசிபிள், ஒரு பொருளாவோ நம்ம பிசிக்கலா கண்ணிலே பார்க்க முடியாது. இதுவும் ஒரு நவுன் தான். ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா காமன் நவுன் பார்த்துருந்தோம், எதாவது சிங்குலரா ப்ளூரலா பார்க்கறது. கலெக்டிவ் நவுன்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கீன்றது
சிங்குலர் ப்ளூரல். கீஸ் சிங்குலர் ப்ளூரலா பிரிக்கலாம். ஸோ அந்த குரூப் குறிக்கிறது கலெக்டிவ்னு சொன்னோம் இல்லையா, பஞ்ச் ஆஃப் கீஸ். ஸோ இந்த பஞ்ச் ஆஃப் கீஸ், பஞ்சுன்றது கலெக்டிவ்னா. சிங்கர், choir of singer. Bird, flock of bird. MLA, assembly of MLA. Member, committee of members. Policeman, patsy of policeman. காவலர்கள் அணிவகுத்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணிவகுத்து இருக்கிறது பேசி, அதுவும் கலெக்டிவ் தான். மவுண்டைன், ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ். மலை என்றது காமன் நவுன். மலை தொடர்ச்சிகள், மலைத்தொடர்கள் என்றது கலெக்டிவ் நவுன். ரன், கப்புள் ஆஃப் ரன். ஷூ, பேர் ஆஃப் ஷூஸ். மங்கி, ட்ரூப் ஆஃப் மங்கி. ஸோ இதெல்லாம் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ், இதெல்லாம் வந்து காமன் நவுன். இதெல்லாம் சிங்குலர் ப்ளூரலா பிரிக்க முடியும். சம் அதர் எக்ஸாம்பிள், ப்ராப்பர் நவுனுக்கு, காமன் நவுனுக்கு, மெட்டீரியல் நவுனுக்கு எக்ஸாம்பிள். ராணின்றது ஒரு பொண்ணுடைய பேர். ராணின்றது சிங்குலர் ப்ளூரலா பிரிக்க முடியாது. ராணின்றது ஒரு ராணி இன்னொரு ராணியா தான் இருக்கலாம். ஸோ கேர்ள்ன்றது ஒரு பொதுவான காமனான வார்த்தை. கேர்ள், கேர்ள்ஸ் சிங்குலர் ப்ளூரலா பிரிக்கலாம். ஸோ ராணின்றது ப்ராப்பர் நவுன். சென்டென்ஸ் நடுவில் எழுதினாலும் ஆர் கேப்ஸ்ல தான் எழுதணும். கேர்ள் காமன் நவுன். நில்கமல்ன்றது பிராண்ட் நேம் அப்படின்னு சொன்னோம். நில்கமல்ன்றது பிராண்ட் நேம். சேர்ன்றது காமன் நேம். சேர்ஸ் சிங்குலர் ப்ளூரலா பிரிக்கலாம். இது விச் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். எதனால் ஆனது? பிளாஸ்டிக்கால் ஆனது. இந்த பிளாஸ்டிக்ன்றது மெட்டீரியல். கிராம்ப்டன் பிராண்ட், ஃபேனோட பிராண்ட். ஃபேன்ஸ் சிங்குலர் ப்ளூரலா பிரிக்கலாம். இது காமன் நவுன், காமனான நேம் ஃபேன். பர்டிகுலர் பிராண்ட் நேம் கிராம்ப்டன். அதோட மெட்டீரியல் அயன், அது வந்து மெட்டீரியல். அதே மாதிரி சென்னைன்றது ஒரு பர்டிகுலர் பிளேஸ். ஸோ சி வந்து எப்பயுமே சென்டென்ஸ் நடுவில் எழுதாமல் கேப்ஸ் தான். சிட்டின்றது பொதுவான பெயர். சிட்டி, சிட்டிஸ். பாட்டா, ஷூஸ். லெதர், பிலிப்ஸ், பல்ப், கிளாஸ். தாஜ்மஹால்ன்றது ஒரு பில்டிங் பேர். பில்டிங்ஸ் காமன் நவுன். தாஜ்மஹால்ன்றது ஒரு பர்டிகுலர் பேர், ப்ராப்பர் நவுன். ஸோ சென்டென்ஸ் நடுவில் எழுதுனா டி கேப்ஸ்ல தான் எழுதணும். எதால் ஆனது? மார்பிள், சிமெண்ட், இதெல்லாம் மெட்டீரியல் நவுன். சிட்டி வந்து சம்டைம்ஸ் சில பேர் வந்து ப்ராப்பர் நவுன்னு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ சிட்டி வந்து சிங்குலர் ப்ளூரலா பிரிக்க முடியும், அதனால அது வந்து காமன் நவுன். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுனுக்கு வந்து கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அன்கவுண்டபிள் நவுன் இந்த பிரெட், ஃப்ரூட், ஜூஸ், மீட்டு, ரைஸ், செரியல், ஜாம், மில்க், காஃபி, சுகர், ஃப்ளோரு, சால்ட்டு, சார், டீ, காட்டேஜ் சீஸ், வாட்டர், ஹனி, பாஸ்தா, பட்டர், சீ ஃபுட்டு, மஸ்டர்ட். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அன்கவுண்டபிள் நவுன் சொல்லலாம். எது கவுண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள். பன்னு, சாண்ட்விச், ஆப்பிள், ஆரஞ்சு, பர்கர், ஃப்ரைஸ், எக்ஸ், சாலட், வெஜிடபிள்ஸ், குக்கீஸ், பொட்டேட்டோஸ், டொமேட்டோ, கேரட், ஹாட் டாக், கேண்டீஸ், ஆலிவ்ஸ், பீனட்ஸ், பேன்கேக்ஸ், வாட்டர்மெலன், பீ, கிரேப்ஸ், செரிஸ். ஸோ இந்த மாதிரி கவுண்டபிள், எண்ணக்கூடியது, எண்ண முடியாதது. ஸோ இது இல்லாமல் வெர்பையும் நம்ம சம்டைம்ஸ் வந்து நவுனாகவும் கன்வெர்ட் பண்ணோம். இன்வென்ட்ன்றது வெர்பு, அதோட டிஐஓஎன் சேர்க்கும்போது இன்வென்ஷன், அது வந்து நவுன். இன்ஜெக்ட், இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ட்ன்றது வெர்பு, இன்ஜெக்ஷன்ன்றது நவுன். ஹெசிடேட், ஹெசிடேஷன். கம்ப்ளீட், completion. டைரக்ட், டைரக்ஷன். கிரியேட், கிரியேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வெர்பையும் கன்வெர்ட் பண்ணி நவுனா மாற்றலாம், நவுனை கன்வெர்ட் பண்ணி வெர்பா மாற்றலாம். ஸோ இது வந்து ஒரு கடைசி டாபிக்ல நம்ம நிறைய வரும். ஸோ இப்போ இதுக்கு இந்த பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் நவுன்ஸ். அப்புறம் சிஐஏஎன்ல முடியுது. டைட்டீஷியன், பியூட்டிஷியன், எலக்ட்ரீஷியன், மெஜிஷியன், மேத்தமெட்டிஷியன், மியூசிஷியன், ஆப்டிஷியன், பிசிஷியன், பொலிட்டீஷியன், டாக்டிஷியன், டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸ் என்னன்னா, ஷன்னு, சிஐஏஎன், ஷன், எஸ்ஐஓஎன் என்று முடியும் வார்த்தைகள். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் தட் எண்ட்ஸ் வித் ஷன், ஷன் எல்லாமே வந்து பெயர் சொற்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் ப்ரோனவுன். ஸோ நவுனை பற்றி பார்த்தோம். இப்போ ப்ரோனவுன்.
ப்ரோனவுன்ன்றது பிரதிபெயர்ச்சொல். ப்ரோனவுன்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூட் ஃபார் நவுன். ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். ப்ரோனவுன்ஸ் ஆர் யூஸ்டு டு அவாய்ட் ரிப்பிட்டிஷன் ஆஃப் நவுன். திரும்ப திரும்ப நவுனை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ப்ரோனவுனை யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்க பாத்தீங்கன்னா, சாரி, மை ஃபாதர் இஸ் ராமன். மை ஃபாதர் இஸ் 50 years old. மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் இன் டிவிஎஸ். ஸோ இப்போ நம்ம தமிழ்ல சொல்லும் போதும் எங்க அப்பா ராமன், எங்க அப்பாவுக்கு 50 வயசு ஆகுது, எங்க அப்பா டிவிஎஸ்ல ஒர்க் பண்றாரு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லும் போது எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா அப்படி சொல்ல மாட்டோம். கரெக்டா? நம்ம தமிழ் நமக்கு தெரியும், அது பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எங்க அப்பா ராமன், அவருக்கு 50 வயசு ஆகுது, அவரு டிவிஎஸ்ல ஒர்க் பண்றாரு. இந்த அவர் அவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் போனோம் பிரதிபெயர்ச்சொற்கள். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ற அந்த வார்த்தைகள் ப்ரோனவுன். ஸோ அதுதான் இங்க மை ஃபாதர் இஸ் ராமன் ஃபர்ஸ்ட். செகண்ட் டைம் வந்து ஹி இஸ் 50 years old. ஹி இஸ் ஒர்க்கிங் இன் டிவிஎஸ். இந்த எல்லோல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹீன்றது ப்ரோனவுன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஸோ என்னோட இதில் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக எல்லாம் போட்டிருக்கோம் சொன்னேன் இல்லையா, அதுதான் எல்லாத்துக்குமே பிக்சரோட மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இது வந்து ஐ வி சிங்குலர் ப்ளூரல். இல்லை ஐன்றது இதெல்லாம் ப்ரோனவுன். இது சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படிலாம் சொல்லுவோம். இது டென்ஸ் படிக்கும்போது நம்ம டீட்டெயிலாக இதெல்லாம் படிக்கலாம். ஸோ இப்போவும் தெரிஞ்சுக்கோங்க. ஐ வி, யூ யூ, சிங்கிள் யூ வந்து சிங்குலர் ப்ளூரலுக்கு ரெண்டுமே யூ தான், இது நமக்கு தெரியும். ஹி, ஷி, இட் இது மூணும் சிங்குலர், தே வந்து ப்ளூரல். ஸோ பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக 2 பேர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தனை பார்த்து யூன்றான். ஸோ இந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் வச்சு குழந்தைங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரைட் சைடும் அதே சம் அதர் பிக்சரை வச்சு ஐ யூ, யூவோட கை காட்டுவான், நீ, நீ என்ற கை காட்டுற சிம்பல். வின்றது 4 பேர் சேர்த்து வி, நாம், நாம், நாங்கள். தேன்றது அவர்கள், 2 பேரும் வேற யாரையோ பாயிண்ட் பண்ணி காட்டுவாங்க. யூ ப்ளூரலுக்கும் 3 பேரையும் சேர்த்து நீங்கள், இந்த இடத்துல நீ. ஹீன்றது அவன் அவர், ஷீன்றது அவள் அவர், இட்டுன்றது அது, செடியை வந்து இட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பிக்சரோட காட்டும் போது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலா அது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பார்த்தோம். ஸோ டோட்டலா என்னென்ன ப்ரோனவுன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள்ல இருக்கிற ப்ரோனவுன்ஸ் தெரிஞ்சோம்னா இந்த ப்ரோனவுன்ஸ் தான் இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல எங்கனாலும் வரும். ஸோ இங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் ப்ளூரலும் யூ தான், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இதெல்லாம் சப்ஜெக்ட்ல வரும்போது. இதே ஆப்ஜெக்ட்ல வரும்போது ஐ வந்து மீ, யூ யூ, இது மாதிரி மாறும். ஸோ தேர்டு காலம் பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஃபோர்த் காலம் பொசசிவ் ப்ரோனவுன், ஃபிஃப்த் காலம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஸோ ஒரு ஃபார்ம் வந்து ஐ, மீ, மை, மைன், மைசெல்ஃப், இந்த மாதிரி 5 விதமா மாறுது. யூ, யூ, யுவர், யுவர்ஸ், யுவர் செல்ஃப், ஹி, ஹிம், ஹிஸ், ஹிஸ், ஹிம்செல்ஃப், ஷீ, ஹர், ஹர், ஹர்ஸ், ஹர்செல்ஃப். இந்த பொசசிவ் ப்ரோனவுன்ன்றது உடைய, இவனுடைய, அவனுடையன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது யூஸ் பண்றது. இட், இட், இட்ஸ், இது வந்து வழக்கத்துல இல்லை. இட்ஸ், இட் செல்ஃப், வி, அஸ், அவர், அவர்ஸ், அவர் செல்ஃப், யூ, யூ, யுவர், யுவர்ஸ், யுவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், தே, தெம், தேர், தேர்ஸ், தெம் செல்ஃப்ஸ். ஸோ இந்த டேபிளை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த ப்ரோனவுன்னு ஒவ்வொரு சென்டென்ஸோட கடைசி போகும்போது எப்படி மாறுது, ஸ்டார்டிங்ல இருக்கும்போது எப்படி இருக்கு, பொசசிவ் டைப்ல எப்படி வருது, ரிஃப்ளெக்சிவ், ஒரு வேலையை நானே செய்வேன், தி கார் ஸ்டாப்டு இட் செல்ஃப், அந்த மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ல இந்த மாதிரி
ஃபிஃப்த் காலம்ல இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே. Some other general or special pronouns. So indefinite pronouns. Indefinite pronoun is a pronoun that does not refer to a specific person or a thing. So ஒரு பர்டிகுலரா யாரையுமே குறிக்காத அந்த நவுன் வந்து ப்ரோனவுன். அவன், இவன், அவன்ட்டு பர்டிகுலரா சொல்லுவோம். அது மாதிரி பர்டிகுலரா எதுவும் சொல்லாம ஜென்ரலா சொல்றது வந்து indefinite pronouns. So examples வந்து someone is coming. Some indefinite pronouns are singular. So இதெல்லாம் வந்து they take singular verb. Everybody is happy. Everybody are happyன்றது தப்பு. So everybodyன்றது singular தான் எடுத்துக்கணும். Some indefinite pronouns are negative. Nobodyன்றது negative form. Nobody has got a rubber. ஸோ நம்ம வந்து as not got அப்படின்னு சொல்லிட்டு எங்க not no அப்படின்றது வரல. இந்த நோபடிலேயே இந்த நெகட்டிவ் ஃபார்ம் இன்பில்ட் ஆகுது. நோபடி ஹாஸ் காட் அ ரப்பர். யார்கிட்டையுமே ரப்பர் இல்லை. ஸோ இதுதான் அது. சம்படி, சம் ஒன், சம்திங், சம்வேர். நோபடி, நோ ஒன், நத்திங், நோவேர். எனிபடி, எனி ஒன், எனிதிங், எனிவேர். இதெல்லாமும் ஸ்பெஷல் ப்ரோனவுன் ஆர் ஜென்ரல் ப்ரோனவுன். அதே மாதிரி எவ்ரிபடி, எவ்ரி ஒன், எவ்ரிதிங், எவ்ரிவேர். இது இல்லாம சம், a few, a little, all, both. இதெல்லாமும் சம் ஸ்பெஷல் ப்ரோனவுன்ஸ். இது இல்லாம நம்ம படிச்சிருப்போம் this, that, these, those. இது நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ கிட்டக்க இருக்கிறத வந்து நம்ம this, these, சிங்குலருக்கு this, ப்ளூரலுக்கு these அப்படின்னு சொல்லுவோம். தூரமா இருக்கிறத நம்ம அது, அவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்போம். அது இல்லையா தட், தோஸ். அதுதான் நியர், ஃபார், சிங்குலர், ப்ளூரல் டேபிள் போட்டு கிளியரா இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனோட கொடுத்து. ஸோ அதே மாதிரி இங்க ஆர்டியில் வச்சு ஒரு எக்ஸாம்பிள். தோஸ், தட், திஸ், திஸ். இந்த ஏரோ ஹெட் பார்த்தீங்கன்னா கிட்டக்க இருக்கிறது திஸ், திஸ். கொஞ்சம் தூரம் ஏரோ ஹெட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது, அவைகள். அதே மாதிரி தாங்க ஹியர்னாக்கா பக்கத்துல இருக்கிறது, இங்க இருக்கிறதுனாக்கா திஸ், திஸ். அங்க இருக்கிறதுனா தட், தோஸ். சிங்குலர் ப்ளூரல். இன்னொரு எக்ஸாம்பிள் திஸ் புக், தட் புக், தீஸ் புக்ஸ், தோஸ் புக்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ், வர்ணிக்கும் சொல். ஒரு நவுனையோ அல்லது ஒரு ப்ரோனவுனையோ வர்ணிக்கும் சொற்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் என பெயர். இது வந்து ஒரு வேர்ட் தட் மாடிஃபைஸ் அ நவுன். இது வந்து ஒரு நவுனையோ ப்ரோனவுனுக்கோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிள் பிளேஸ்ன்றது ஒரு நவுன். பியூட்டிஃபுல் பிளேஸ், எப்படிப்பட்ட இடம், அழகான இடம். அதுக்கு ஒரு கூடுதலான தகவல் கொடுக்குது இல்லையா, அது வந்து அட்ஜெக்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள்ன்றது நவுன். எப்படிப்பட்ட மாணவர்கள், இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், புத்திசாலியான மாணவர்கள். அந்த புத்திசாலியானன்றது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், கூடுதலான தகவல், அது அட்ஜெக்டிவ். திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், எசென்சியல் ஸ்கில்ஸ். ஸோ a word that describes a noun tells how it looks, smells, sounds, feels or taste. tells how many. ஸோ இந்த இதெல்லாம் இந்த டாக்ல ப்ரௌன் எல்லா கலருமே வந்து அட்ஜெக்டிவ். ப்ரௌன், கியூட், எனர்ஜெட்டிக், ஃப்ரெண்ட்லி, ஃபர்ரி, ஸ்போர்ட்டி. ஸோ இந்த நாயோட வீடு வந்து அது ப்ரௌன். காசி, காசினா சின்னது. ப்ளூவு, ஸ்டர்டி. இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ். ஸோ a word that describes a noun வந்து adjective பார்க்கலாம். pretty, the flower is pretty. flowerன்றது noun. எப்படி இருக்கு, அழகாக இருக்கு. pink, கலர் இருக்கிறதுனால கலரும் வந்து adjective. some more examples வந்து attentive, calm, cheeky, intelligent, faithful, pessimistic, friendly, good tempered, happy, hard working, honest, nervous, humble,
lively, obedient, optimistic. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டி ஆர் கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாங்க. அவர் சர்வன்ட் இஸ் ரிலையபிள். எங்களுடைய வேலைக்காரன் மிகவும் நம்பகத்தக்கவன். இது எப்படிப்பட்டவன், நம்பகத்தக்கவன் என்றது அட்ஜெக்டிவ். சர்வன்ட்ன்றது நவுனு, அவன் எப்படிப்பட்டவன், ரிலையபிள், நம்பகத்தக்கவன். ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் ஆர் ஃபேமஸ். ரஜினியும் கமலும் ரொம்ப பிரபலமானவங்க. ரஜினி கமல்ன்றது ப்ராப்பர் நவுன். ஃபேமஸ் எப்படிப்பட்டவர்கள், பிரபலமானவர்கள். ஃபேமஸ்ன்றது அட்ஜெக்டிவ். பின்லாடன் இஸ் நொட்டீரியஸ். தனுஷ் இஸ் லீன். தனுஷ் ஒல்லியா இருக்கிறாங்க. தனுஷ்ன்றது ப்ராப்பர் நவுன், லீன்ன்றது அட்ஜெக்டிவ். அப்ப எப்படி இருக்காரு, ஒல்லியா இருக்காரு. சிம்ரன் இஸ் ஸ்லிம். அர்னால்ட் அண்ட் சரத்குமார் ஆர் ஹேண்ட்சம். அவர் நைபர்ஸ் ஆர் ஜெலசி. ஸோ இந்த எல்லோல ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லாமே அட்ஜெக்டிவ். அவர் பெட் டாக் இஸ் ஒபீடியன்ட் அண்ட் வாட்ச்ஃபுல். எங்களுடைய வளர்ப்பு நாய் கீழ்ப்படிந்தது அப்படி சொல்றோம்ல, அந்த ஒபீடியன்ட் அண்ட் வாட்ச்ஃபுல் எல்லோல ஹைலைட் பண்ணல, பட் ஒபீடியன்ட்டும் அட்ஜெக்டிவ் தான். பாண்டி பஜார் அண்ட் புரஷவாக்கம் ஆர் கிரௌடட், கூட்டமானது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இஸ் கன்ஜஸ்டட், நெருக்கமானது. மெரினா பீச் அண்ட் எலியட் பீச் ஆர் breezy. செங்கல்பட்டு ரோட் இஸ் uneven. ராயல் மெரிடியன் இஸ் luxurious. தி சேர் இஸ் brown. தி கிளாஸ் ரூம் இஸ் பிரைட் அண்ட் கம்ஃபர்டபுள். இந்த பிரைட் அண்ட் கம்ஃபர்டபுள் ரெண்டுமே அட்ஜெக்டிவ் தான். கிட்கேட் இஸ் ஸ்வீட், கிரன்ச்சி அண்ட் மஞ்ச். லேஸ் ஆர் கிறிஸ்பி. இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா நீங்கள் நெட்டில் கூகுளில் இல்லை இதே மாதிரி சில பேர் வீடியோஸ் யூடியூப் சேனலில் நல்லா இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு 4-5 வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு நல்லா மனசில் பதியும். வேர்ப் வினை சொற்கள். ஆக்ஷன் வேர்டு ஆர் டூயிங் வேர்டு. ஸோ வேர்ப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஷோ ஆக்ஷன் ஆர் பீயிங். ஈஸ் என்றது இருக்கிறது. ஈஸ்க்கு அர்த்தம் வந்து இருக்கிறது. நான்லாம் தமிழ் மீடியம் படிக்கும்போது இந்த ஈஸுக்கு அர்த்தமே ரொம்ப நாளா தெரியாம இருந்தாங்க. ஜஸ்ட் யூஸ் பண்ணோம், அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஈஸ் இருக்கிறது. கிளைம்ப் ஏறுதல். A verb is an action word. இந்த ஆக்ஷன் சிம்பிளோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் குழந்தைங்களுக்காக நல்லா பதியிருக்காங்க. இட்ஸ் வாட் யூ டூ verb. ஆக்ஷன் வேர்ட் ஆர் அ டூயிங் வேர்ட். ஸோ இங்க எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் வித் பிக்சரோட, அந்த ஆக்ஷனை பண்ற மாதிரி. பேக், புல், ஸ்க்ரப், ஸ்கேட், ஸ்வீப், டர்ன், பெயிண்ட், புஷ், see, skip, swim, walk, taste, rack, sit, sleep, swing, wash, pick, read, shoe, தைக்கிறது, slide, take, wave, plant, ride, shout, sneeze, talk, wipe, play, row. ரோனா படம் போடுறது. இஸ் ரோவிங் தி போட். ஷோ காமிக்கிறது. ஸ்பின், டெல், ஒர்க், பாயிண்ட், ரன், சிங், ஸ்டாண்ட், த்ரோ, ரைட், போர் ஊற்றுதல், செயில், சிட், ஸ்டாப், டை, யான் கொட்டாவி விடுதல். ஸோ இது எல்லாமே வந்து வேர்பு வித் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். நம்ம தமிழ்ல வந்து குடித்தல், படித்தல், நடத்தல், ஓடுதல், இல்னு முடியும் இல்லையா, அதெல்லாம் தான் வெர்பு. ஒரு செயலை செய்யும் சொல் வினைச்சொல். Some more example. Open, carry, come, drink, go, lead, ask, catch, cook, drive, hit, lift, bake, clap, cry, eat, hop, laugh, bite, clean, cut, float, juggle, look, bounce,
climb, dance, fly, jump, march, brush, close, dig, fold, kick, mix, build, color, draw, follow, knock, mop, call, comb, தலை சீவுறது, ட்ரீம், கிவ், லாக். ஸோ இது எல்லாமே வித் பிக்சரோட இருக்கு. இது டேபிளா ஜஸ்ட் இந்த வார்த்தைகள் மட்டும் ஒரு டேபிள்ல கொடுத்துருந்தோம்னா குழந்தைங்க டக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. பக்கத்திலேயே பிக்சர் அந்த செயல் என்ன பண்ணுதுன்னு ஒரு பிக்சரியல் ரெப்ரஸன்டேஷனா இருக்கனால அவங்களுக்கு நல்லா பதியும். சம் மோர் எக்ஸாம்பிள்: பேட்டிங், ஹிட்டிங், வாக்கிங், waving, standing, clapping, hopping, catching, crawling, hugging, jumping, winking, dancing, writing, running, sitting, reading, climbing, spinning, skating, riding, thinking, eating, sleeping, leaping, skipping, nodding, தலையாற்றல். Some more example: add, walk, start, count, open, close, talk, look, listen, wash, watch, clean, smell, taste, stop, cry, try, eat, smile, speak, give, write, sing, drink, laugh, make, sit, stand, sleep, read. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த பிக்சரோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நீங்கள் பொறுமையாக பார்க்கணுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து சில பேருக்கு நிறைய தெரிஞ்சவங்க அவ்வளோ பொறுமையாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் தேவைன்றவங்க வீடியோ பாஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி பாஸ் பண்ணி செக் பண்ணுங்க. அடுத்து வேர்பு வந்து ஜென்ரலாக கிளாசிஃபைடு இன்டு ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆக்ஷன் வேர்ப்ஸ். தமிழில் இல் என முடிவது. எக்ஸாம்பிள்: சாப்பிடுதல், குடித்தல், நடத்தல், ஓடுதல், படித்தல், எழுதுதல், இது எல்லாமே வேர்பு, வினைச்சொல். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த 3 ஃபார்ம்ல இருக்கு. டு பி வெர்பு, டு பி ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா, அந்த டு பி வெர்ப், மாடல் வெர்ப், ஜென்ரல் வெர்ப். ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி. ஸோ இது தெரியும். ஆம், இஸ், ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், வாஸ், வேர் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், வில் பி ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். மாடல் வெர்பு ரொம்ப பொலைட்டா கேட்கறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே ஆக்சிலரி வெர்புல நம்ம யூஸ் பண்ணுவோம், துணை வினைச்சொற்கள். ஸோ மெயின் வெர்பு இல்லாத பொழுது இந்த வெர்ப்ஸே மெயின் வெர்பாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ஜென்ரல் வெர்பு: டூ, டஸ், டிட், ஹாவ், ஹாஸ், ஹேட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வாக்கியத்தை கேள்வி வாக்கியமா மாற்றும் போது இதெல்லாம் வந்து மெயினா யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் சென்டென்ஸா மாற்றும் போது இது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எல்லா ஃபார்ம்ஸையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஒரு வேர்டு ஒரு செயலை குறிக்கும் வார்த்தைகள். ஸோ அதுல சப் கேட்டகரி 2-3 இருக்கு. இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா. ஒரு வெர்போட 3 வடிவம்: ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதுல இர்ரெகுலர் வேர்ப்னா ஒவ்வொரு ஃபார்ம்லையும் அந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு விதமா மாறி இருக்கும். 3மே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் ஈட்டு, ஏட்டு, ஈட்டன். ஸோ 3 ஒரே மாதிரியெல்லாம் மாறும். ட்ரிங்க்கு, ட்ராங்க்கு, ட்ரங்க். ஸ்பீக்கு, ஸ்போக்கு, ஸ்போக்கன். பிரேக்கு, புரோக்கு, புரோக்கன். சென்ட், சென்ட், சென்ட். ஸ்பெண்ட், ஸ்பெண்ட், ஸ்பெண்ட். ஸோ இதுல ஒரு டிப்ஸ் என்னன்னா, இந்த இதுல பாத்தீங்கன்னா வொவல்ஸ் கெட் சேஞ்ச் இன் 3 ஃபார்ம்ஸ். ஸோ சில வார்த்தைகள்ல இந்த 3 ஃபார்ம்ல மாறும் பொழுது வொவல்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா ஐ, அது வொவல்ஸ். ட்ராங்க்ல அது வந்து ஏவா மாறி இருக்கு, இது வொவல்ஸ். ட்ரங்க்ல யூ, இது வொவல்ஸ். ஸோ இந்த வொவல்ஸ் மாத்திரம் 3 ஃபார்ம்ல வேற வேற வரும். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ். எல்லா வார்த்தைக்கும் இது சூட் ஆகும் சொல்ல முடியாது. சில வார்த்தைகளுக்கு வந்து சூட் ஆகும், சில வார்த்தைகளுக்கு வந்து பொருந்தாது. அடுத்தது ரெகுலர் வேர்ப்ஸ். இதே 3 ஃபார்ம்ல லைக், லைக்ட், லைக்ட், லவ், 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 ஆஸ்க், ஆஸ்க், ஆஸ்க். ஸோ இதுல வந்து டிப்ஸ் டிஆர்இடி சிம்பிளா ஆட் பண்ணி 3 ஃபார்ம்ல நம்ம சேர்க்கிறோம். கடைசி பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் ஒரு டி ஆட் பண்ணா போதும், ஆர் இடி ஆட் பண்ணா போதும், அந்த 3 ஃபார்ம் வந்து. ஸோ இது வந்து ஈஸியா நம்ம
ஸ்கூல் டேஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டிஓ இடிஓ ஆட் பண்ணி பண்ணுறது ரெகுலராக மாறும். 3 ஃபார்மில் ரெகுலராக மாறும், அதனால இது ரெகுலர் வேர்ப்ஸ். சேஞ்சிங் வேர்ப். ஸோ கம்ப்ளீட்டாக ஒவல்ஸ் மட்டும் கூட சேஞ்ச் ஆகாது, டோட்டலாகவும் இங்கே சில சமயம் சேஞ்ச் ஆகும். அதோட 3 ஃபார்ம்ஸ்: டேக், டுக், டேக்கன்; சிங், சாங், சுங்; ரிங், ரேங், ருங்; பை, பாட், பாட்; பிரிங், brought, brought. ஸோ இதெல்லாம் ஃபியூ சேஞ்சிங் வேர்ப்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கணும்னா கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா வரும். ஸோ அது நீங்கள் நிறைய வார்த்தைகளோட மூணு ஃபார்ம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம டென்ஸ் படிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது அன்சேஞ்சிங் வேர்ப்ஸ். இந்த 3 ஃபார்ம்லையுமே சேஞ்ச் ஆகாது, எல்லா ஃபார்ம்லையும் ஒரே மாதிரி தான் வரும். எக்ஸாம்பிள்ஸ்: புட், புட், புட்; கட், கட், கட்; லெட், லெட், லெட்; ஷட், ஷட், ஷட். இது எல்லாமே 3லுமே ஒரே மாதிரி வரும், அதனால இது அன்சேஞ்சிங் வேர்ப். நெக்ஸ்ட் அட்வர்ப், வினையுறி சொற்கள். ஸோ அட்வர்ப் வந்து a word that describes a verb or adjective or another adverb. இதை பற்றி ஒரு வெர்புக்கோ அட்ஜெக்டிவ்க்கோ இல்லை இன்னொரு அட்வர்புக்கோ கூடுதலான தகவல் தரும் பொழுது அதுக்கு பெயர் வந்து அட்வர்ப். a word that describes a verb and tells how, when and where. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தி டர்ட்டில் வாக்டு ஸ்லோலி. ஸோ அட்வர்ப் வந்து இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தர மாதிரியும் வரும். ஹவுக்கு ஆன்சர் தர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அட்வர்ப். வென்னுக்கு ஆன்சர் தர மாதிரி இருந்துச்சுன்னா அது அட்வர்ப். வேருக்கு ஆன்சர் தர மாதிரி இருந்துச்சுன்னா அது அட்வர்ப். த டர்ட்டில் வாக்டு ஸ்லோலி. ஆமை மெதுவாக நடந்தது. நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னா ஸ்லோலி, மெதுவாக. ஹவுக்கு ஆன்சர் தருது. இந்த ஸ்லோலின்றது அட்வர்ப். He went to the beach today. அவன் பீச்சுக்கு இன்னைக்கு போனான். ஸோ வென்னுக்கு என்னைக்கு, வென் எப்பொழுது, அதுக்கு ஆன்சர் தருது இன்னைக்கு. டுடேன்றது வென்னுக்கு ஆன்சர் தருது, அது அட்வர்ப். மை டாக் ran over there. வேர் எங்கே, என்னுடைய நாய் அங்கே ஓடியது. அங்கே வேருக்கு ஆன்சர் தரதுனால இந்த வேர்ன்றது அட்வர்ப். So adverb modifies a verb, adjective or another adverb. The pictorial representation: he drives carefully. How க்கு ஆன்சர் தராங்க. How does he drive? Carefully. She flew the plane yesterday. When did she fly the plane? Yesterday. என்னுக்கு ஆன்சர் தரும். Where? I looked everywhere. Where did I look? Everywhere. எல்லா இடத்துலையும். Whereக்கு ஆன்சர். How much? The baby drank nearly all the milk. How much did the baby drink? How much என்றதுக்கு ஆன்சர் தராங்க. ஸோ அட்வர்ப் tells us how, when, where and how much. ஸோ இதுக்கு ஆன்சர் தர மாதிரி இருக்கிறது அட்வர்ப். ஸோ few more examples. She whispered softly in her ear. இந்த வேர்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். மெதுவாக காதுல குசு குசு கிசு கிசு என பேசினாள். How he scored 2 goals today. இன்னைக்கு. when. she likes to swim underwater. எங்க, தண்ணிக்குள்ள. the lion roared ferociously. கர்ஜித்தது. எப்பொழுது, பயங்கரமாக கர்ஜித்தது. ஸோ இந்த ferociously என்றது adverb. the kitten purred very softly. softly என்றது adverb. ஸோ ஹவுக்கு ஸ்டைல் ஆர் மேனர் adverb. place. வேர் என்றது பிளேஸ் adverb. டைம் ஆஃப் ஆக்ஷன் when, டைம் adverb. அப்படின்னா 3 சப் கேட்டகரி சொல்லுவாங்க. ஓகேவா? அட்வர்ப் வினையுறி சொற்கள். நம்ம முன்னாடி பார்த்தோம் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனையோ ப்ரோனவுனையோ வர்ணிக்கும் சொல். அட்ஜெக்டிவ் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே மாதிரி தான் அட்வர்பு ஒரு வெர்பை வர்ணிக்கும். ஒரு வெர்புக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. எக்ஸாம்பிள், few more example இங்க பார்க்கலாம். She sang sweetly. manner adverb gives answer for how. அவள் இனிமையாக பாடினாள்.
பாடினால்ன்றது வெர்பு. எப்படி பாடினால்? இனிமையாக பாடினாள். அந்த how கான்செப்ட்னால ஸ்வீட்லி என்றது adverb. she sang yesterday. அவள் எப்பொழுது பாடினாள்? நேற்று பாடினாள். இது டைம் adverb. gives answer for when. she sang in the studio. place adverb. gives answer for when. அவள் எங்கே பாடினாள்? in the studio. குமுதம் is published weekly. எப்பொழுதெல்லாம் வெளியிடப்படுகிறது? வீக்லி. அதுக்கான ஆன்சர் வீக்லி என்றது adverb. விஜய் acts superbly. so superbly என்றது adverb. I went to the market. எங்கே? to market. it rained continuously. தொடர்ச்சியாக என்றது adverb. இந்த verb-க்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்லையா, அதுக்கு வந்து adverb என பெயர். adverbs of manner. few more examples. Davis is careful. இது வந்து எக்ஸசைஸ் மாதிரி, இதுக்கு நீங்களே ஆன்சர் ஈஸியா பண்ணலாம். Davis is careful. He flies carefully. The sun is bright. It is shining brightly. The students are noisy. They behave nicely. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. கீழேயும் கீழேயே கொடுத்துருக்கு. The students are noisy. It is easy to climb the wall. They climb it easily. The children are happy. They live happily. The babies are quiet. They are playing quietly. Paul is a slow walker. He walks slowly. They are talking in a loud voice. They are talking loudly. The girl is angry. She is crying angrily. James is a one successful businessman. He successfully concluded the deal. They are good dancer. They dance beautifully. They danced very good. Daisy's voice is beautiful. They danced well. They dance well. Good ஓட மூணு ஃபார்ம். குட் இந்த இடத்துல வெல்லுன்னு யூஸ் பண்ணுறோம். குட், பெட்டர், பெஸ்ட். அது வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். Daisy's voice is beautiful. She sings beautifully. Mr. Smith is a calm person. He calmly waits for the bus. They are very punctual. They arrive punctually. John's horse is fast. It gallops fast. Lucy is a bad driver. She drives badly. So இதெல்லாம் few more examples. Next வந்து preposition. தொடர்பு படுத்தும் சொல். Prepositions are relating words. They relate a noun with another noun or a verb with a noun. ஒரு நவுனுக்கும் இன்னொரு நவுனுக்கும் உள்ள தொடர்பை சொல்றதும், இல்ல ஒரு வெர்புக்கும் இன்னொரு நவுனுக்கும் ஒரு தொடர்பு படுத்தி காட்டுற சொற்களுக்கு ப்ரிபோசிஷன் என்று பெயர். எக்ஸாம்பிள் வந்து the pen is on the desk. தி பென்ன்றது ஒரு நவுன், தி டெஸ்க்ன்றது இன்னொரு நவுன். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் தொடர்பு என்னது? தி பென் இஸ் ஆன் தி டேபிள். மேஜையின் பேனா மேஜையின் மேல் இருக்கிறது. ஆன் அந்த இது வந்து ப்ரிபோசிஷன். he jumped into the swimming pool. இங்க jumpedன்றது வெர்ப். எங்க? into the swimming pool. ஸோ வெர்புக்கும் ஒரு நவுனுக்கும் உள்ள ரிலேஷன், அந்த தொடர்பை வந்து காமிக்கிறது ப்ரிபோசிஷன். into the swimming pool. ஓகேவா? டிப்ஸ். ப்ரிபோசிஷன் வந்து will always come before noun only. ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். phrase வந்து a preposition plus a noun. phrase வந்து it will not give a complete meaning. ஆனால் sentence வந்து கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்கும். ஸோ ஒரு நவுனும் ஒரு ப்ரிபோசிஷனும் சேர்ந்தது தான் phrase. ஆன் தி டெஸ்க்ன்றது ஒரு phrase. into the swimming poolன்றது ஒரு டெஸ்க். பட் ஆனால் இது மட்டும் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்காது. the pen is on the desk. இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். Pictorial representation for preposition. So இந்த இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா இருக்கும்போது ரொம்ப ஈஸியா புரியும். இன் உள்ளே, ஆன் இங்க மேல இருக்கும், பிலோ கீழே, எபோவ்
நியர் பக்கத்துல, ஃபார் தூரத்தில், பிஹைண்ட் பின்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி, ஆன் டு இது வந்து ஒரு மூவ்மெண்ட். இங்க இருந்தது இங்க எடுத்து மேல வைக்கிறாங்க, அப்போ வந்து ஆன் டு. ஆஃப் பண்றது மேல இருந்ததை எடுத்து கீழே வைக்கிறாங்க, ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, அது வந்து ஆஃப். இன்டுன்றது வெளியே இருந்து உள்ள எடுத்து வைக்கிறாங்க, வெறும் ஆல்ரெடி உள்ள இருந்துச்சுன்னா அது இன்னு, வெளியே இருந்து உள்ள எடுத்து வச்சாங்கன்னா அது இன்டு. உள்ள இருந்து வெளில எடுத்தாங்க அப்படின்னா அவுட் ஆஃப். அரவுண்ட் சுத்திலும், அமாங் பக்கத்துல ரேண்டமா, சுத்திலும் இல்லாம அந்த கூட்டத்துல ஏதோ ஒண்ணு, பிட்வீன் ரெண்டுக்கும் நடுவுல, ஆப்போசிட் எதிராக. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி இது, இன்னு, இன்சைடு, ஆன், அட், நியர், அண்டர், ஓவர், பிலோ, எபோவ், ரவுண்ட், அரவுண்ட், through, among, between, behind, in front of, along, across, up, down, opposite, onto, off, into, out of, past, next to or by, beside, against, over, from, to, towards. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிபோசிஷன். வித் பிக்டோரியலா பார்க்கும்போது நம்ம ஈஸியாக. இன்னொரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், இன்னு, எபோவ். ஸோ இங்க ஒரு நாய்க்குட்டியை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நாய் வந்து மேல பேராஷூட்ல பறக்கிறாங்க. எபோவ் பிட்வீன் ரெண்டு மரத்துக்கு நடுவில், ஆஃப்டர், ஆன், அண்டர், அக்ராஸ், பிஃபோர், பிஹைண்ட் மரத்துக்கு பின்னாடி, நெக்ஸ்ட் டு இந்த மிடில், அமாங் நியர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மரத்துக்கு முன்னாடி, அரவுண்ட் மரத்தை சுற்றி, அட்டு கதவு கிட்டேயே, அவே ஃப்ரம் வீட்டில இருந்து தூரமா, பிசைடு பக்கத்துல, பினீத் அடியில மரத்துக்கு அடியில, அவுட் அதோட நாய் வீடு சின்னது இருக்குங்க அதுல இருந்து வெளில இருக்கனால அவுட். இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ரிபோசிஷன். ஸோ ஃபியூ மோர் examples, on the table, on the tree, on time, on Monday, on 21st, on foot, on leave. I am on leave. அது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்ல ஆன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன் த பாக்ஸ், இன் த மார்னிங், இன் ஜனவரி, இன் 2010, இன் சென்னை, அட் தாம்பரம். ஸோ இது படிச்சிருப்போம். இன்னன்றது லார்ஜ் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், அட்டுன்றது ஸ்மால் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்னை பெரிய பிளேஸ், அதுக்குள்ள இருக்கிற தாம்பரம், இன் சென்னை, அட் தாம்பரம். ஸோ இன் தமிழ்நாடு, அட் சென்னை, இன் இந்தியா, அட் தமிழ்நாடு. அதான் மாதிரி பெரிய பிளேஸுக்கு எப்பயுமே இன் போட்டுருவோம், சின்ன பிளேஸுக்கு அட் போடுவோம். அட் 7 o'clock, அட் noon, by 7 o'clock, by the window, by April, beneath the clock, around 7 o'clock, around the garden, beyond Avadi, beyond expectation, about me, about 2 hours, about 30 kilometers, along the road, along the railway station, across the river, across the road, near the bus stand, in front of me, into the swimming pool, into the hall, through SMS, beside our house, behind the temple, overhead, over the wall. He contacted me over the phone. Between two trees, under the chair, below the shelf, above the switchboard. இதெல்லாம் few more examples. Next, conjunction. இணைப்புச் சொற்கள் or இடைச்சொற்கள். So conjunctions are connecting words. They connect two sentences. ஒரு ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ற வார்த்தைகளுக்கு பேரு conjunction. So joining word or connecting word. It links words, phrases or clause. Example, and, yet, while, either, but, because. இதெல்லாமே வந்து conjunctions. Sentence example, conjunction பாருங்க, ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ற மாதிரி இமேஜ். அப்புறம் ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக பேன் பாய்ஸ், இது வந்து அப்ரிவியேஷனா ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட்டு, ஷோ. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஜக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா, we can eat pizza, we can eat burger,
we can eat pizza or burger. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள லிங்க் ஆர் ஜாயின் பண்றது ஆர், இது கன்ஜங்ஷன். தி டாக் ஏட் தி கேக் ஆல்தோ ஹி வாஸ் இன் சப்போஸ்ட் டு டூ, ஆல்தோன்றது கன்ஜங்ஷன். ஷி ஏட் ஹர் லஞ்ச் வைல் ஃபினிஷிங் ஹர் ஹோம்ஒர்க், வைல்ன்றது கன்ஜங்ஷன். சாரா வாஸ் சேட் பிகாஸ் ஷி குடின்ட் கோ டு த பார்ட்டி, பிகாஸ்ன்றது கன்ஜங்ஷன். டாம் ஏட் தி பீஸா பிகாஸ் ஹி வாஸ் ஹங்கரி, டாம் பீஸாவை சாப்பிட்டான் ஏனென்றால் அவன் பசியாக இருந்தான். இந்த ஏனென்றால் பிகாஸ்ன்றது கன்ஜங்ஷன். சாரா found her mom waiting for the bus while waiting for the bus. So இந்த whileன்றது conjunction. So conjunctionல sub category நிறைய இருக்கு. So coordinating conjunction, subordinating conjunction, correlative conjunction. So இந்த சப் டைப்ஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸ்டு கிராமர் தெரிஞ்சுக்கலாம். பட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த பேசிக் கிராமர்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த ஃபேன் பாய் சொன்னது ஆஃப்டர், ஆல்தோ, as far as if, as long as soon as though, because, before, even if, when, where, wherever, even though, every time, if, in order that, since, so that, then, though, unless, until, whenever, whereas, why. Either or, not only but, neither nor, both and, whether or, just as, so, the, as much as, no sooner than, rather than. இந்த டாட்லாம் நடுவில் வேற எதுனா வேர்ட்ஸ் வரும் சென்டென்ஸ்ல எழுதும்போது. ஸோ இதெல்லாமும் கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன் இந்த ஃபேன் பாய்ஸ்க்கு எக்ஸாம்பிள். வி லிசன்ட் ஈகர்லி ஃபார் ஹி brought நியூஸ் ஆஃப் அவர் families. She didn't speak to anyone and nobody spoke to her. I don't expect children to be rude, nor do I expect to be disobeyed. Nor-ன்றது conjunction. They rushed to the hospital but they were too late. I will go shopping or I will go camping. Kelly was convicted criminal, yet many people admired him. I was feeling hungry, so I made myself a sandwich. So இந்த சோன்றது இந்த ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லாமே கன்ஜக்ஷன். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் வந்து வண்டரிங் வேர்ட், வியப்பிடை சொல். Interjections are meaningless words which express human emotions. நம்ம ஹியூமன் மனித குணங்களை, ஃபீலிங்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸு இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன்ன்ற வார்த்தை மூலயமா யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், ஹே, யக், ஓ நோ, டூ, வாவ், அவுச், ஹலோ, உப்ஸ், டூ, வாவ், ஓ, ஹாய், ஹுர்ரே, ஹே. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். இது சம்திங் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸையோ எமோஷன்ஸையோ மட்டும் குறிக்கும். சம்டைம்ஸ் மீனிங் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், குட் க்ரீஃப், ஹே, அவுச், ஹுர்ரே, ஓ, ஹூப்ஸ், ஓ நோ, அவுச், இட் பிட் மீ. ஸோ ஏதோ ஒன்று கடிக்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அவுச், அது வியப்பிடை சொற்கள் இன்டர்ஜெக்ஷன். ஒரு சாக்கடையில இருந்து ஒரு எலி வந்துருச்சு அப்படின்னா அது பார்க்கவே அருவருக்கும் இருக்கும் இல்லையா, அப்போ எந்த மாதிரி ஃபீலிங் காட்டுவோம்? யக், இக், மவுஸ். ஹே, நாக் இட் ஆஃப். சண்டை வளவலன்னு இல்லை கோவப்படுற மாதிரியே பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ சொல்லுவோம் இல்லையா, ஹே விட்ரா, ஹே நாக் இட் ஆஃப். அந்த ஃபீலிங் ஹேன்றது இன்டர்ஜெக்ஷன். ஐ வண்டர் வாட் தட் இட் இஸ். ஸோ சோர்ஸ் ஃபீலிங்ஸு சம் அந்த மீனிங் வந்து அந்த வார்த்தைகள், அந்த ஃபீலிங்கை குறிக்கிற வார்த்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக ஸோ இந்த 8 இன்டர்ஜெக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கன்சாலிடேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, adverbன்றது a word that describes a verb, an adjective or another adverb, or tells where, when, how, or to what extent. James strolled arrogantly into the dance. Pronoun, a word used in a place of a noun. She would like it better with sprinkles, whipped cream and a cherry. So இந்த she, it இதெல்லாம் வந்து pronoun. Conjunction இப்போ பார்த்தா connects two words or groups. And, but. A word that shows action or state of being.
Lola raced breathlessly down the court. Raced என்றது verb. A word that names a person, place or a thing. The artist nervously searched the museum for his painting. The highlighted, white highlighted எல்லாம் adjective. இது ஒரு நவுனை அல்ல ப்ரோனவுனை வர்ணிக்கும் சொற்கள். Preposition, a word that shows relation of a noun or a pronoun to another word or a verb. Clue is hidden in the book between pages. In, between என்றது pronoun. So under, over, on, from, to, beside, during எல்லாம் preposition. Interjection, yes, ouch, awesome, cool, kicks. Conjunction, and, or, but, as. So pronoun, he, us, me, I, they, mine, her. Adverb, quickly, happily, sluggishly, soon, very badly, positively. Okay, so verb, swim, sat, walked, eat, was, grow. Noun, man, briefcase, sidewalk, apartment, woman. So இதெல்லாம் வந்து parts of speech. So as a whole நம்ம பார்த்தது கன்சாலிடேட்டடா ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஹோப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி ஒரு ஐடியா இப்போ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பாருங்கள். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ மற்ற டாபிக் போகும்போது ஃபஸ்ட்டு டாபிக் இது ரொம்ப தரவாக இருந்தோன்னா நமக்கு வந்து நல்லா புரியும் பேசிக் கிராமர்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எதனா ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. எதனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னா இதில் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா புது வீடியோஸ் போடுறதுன்னா உங்களுக்கு ரிமைண்டராக மொபைலில் வந்துடும். ஸோ நன்றி, தேங்க்யூ, பாய்.